السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في الفرقان المجيد وفي الفرقان بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم من لم يرحم صغيرنا ولم يؤكر كبيرنا فليس منا أو كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் முஸ்லீமாக முஃமினாக இன்னும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை எல்லாம் ஆக்கி அருள் புரிந்தான். அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. இன்னும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும் இன்னும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், இன்னும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிகழட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தாலாகிறவன் மிகவும் கருணை உள்ளவனாக இருக்கிறான். அப்படியாப்பட்ட கருணை என்று சொன்னால் அல்லாஹுடைய 100% 1% தான் இந்த துன்யாவில் அல்லாஹ்வுடைய கருணை இருக்கிறது. அந்த கருணை தான் தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள பாசம். அந்த ஒரு தாய் ஒரு பிள்ளையிடம் எவ்வளவு பாசமாக இருக்கிறார்கள், ஒரு பிள்ளை ஒரு தாயிடம் எவ்வளவு பாசமாக இருக்கிறார்கள், ஒரு கணவன் ஒரு மனைவிடத்தில் எவ்வளவு பாசமாக இருக்கிறார்கள். இது எல்லாம் அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்தும் 1% தான். அல்லாஹ்வுடைய மீது 99% ஆகிரத்தில் இருக்கிறது. அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுடைய 99 பேரில் அல்லாஹ் தாலா தன் திருமறையை ஆரம்பிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்றுதான் சொல்கிறான். அவன் ஜப்பார் சமது அப்படி என்று சொல்லாமல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்றுதான் அல்லாஹ் புகழும் அல்லாஹ்வுக்கு, ரஹ்மான் ஆகிய ரஹீம் ஆகிய இந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்கிறான். ஜப்பார் ஆகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லாமல் ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்கிறான். அப்பொழுது அல்லாஹ் எவ்வளவு கருணை உள்ளவனாக இருக்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில கூறும்போது மா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்தாகவே தவிர உங்களை அனுப்பவில்லை என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அப்பொழுது அல்லாஹ் இந்த இடத்தில் ரஹ்மத் என்று சொன்னால் பாசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அந்த கருணையை தவிர வேறு எதுக்கும் அல்லாஹ் அனுப்பவில்லை. அப்படியாப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களை பற்றி ஹதீஸில் சொல்லும்போது மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா, யார் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ இன்னும் பெரியோர்களை மதிக்கவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ பெரிய விஷயம் சொல்லி நம்மை சார்ந்தவர் இல்லை என்று சொல்லாமல் சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் என்னை சார்ந்தவர் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். பொழுது பார்த்து கொள்ளுங்கள், சிறுவர்களின் மீது இரக்கம் காட்டுவது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஏனால் இந்த துன்யாவாகிறது அன்பால் நிறைந்தது. நாம் ஒரு இடத்தில் எவ்வளவு அன்பாக நடந்து கொள்கிறோமோ அந்த அளவுதான் நம்மிடத்தில் அந்த மனிதன் நம்மிடத்தில் பேசுவான். ஒரு மனிதத்தில் நீங்கள் கோபமாக பேசினீர்கள் என்றால் அடுத்த முறை அவன் உங்களிடத்தில் பேசுவதற்கு தயங்குவான். அதே அன்பால் அவனிடத்தில் பேசி பாருங்களே, அவன் உங்களிடத்தில் இலகுவாக பேசுவான். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை நான் கூறி காட்டுகிறேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் 10 ஆண்டுகள் இருந்தார்கள். ஆனால் 10 ஆண்டுகளில் ஒரு முறை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் நாயகத்தை பார்த்து சி என்ற ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஒரு அன்பு மிக்கவர்களாக இருந்திருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி நம் தாய்மார்கள்
நம் தாய்மார்களுடைய பொருள் யாராவது அவர்கள் அனஸ் நாயம் உடைத்து விட்டால் நம் தாய்மார் ஏதாவது சொல்லுவாங்க, ஏன் பாப்பா உடைத்தேன். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அல்லாஹ் நாடியது நடந்து விட்டது. இந்த பொருள் உன்னை கொண்டு உடைந்திருக்கலாம், அது என்னை கொண்டு உடைந்திருக்கலாம், நான் அந்த பையனை கொண்டு உடைஞ்சிருக்கலாம். அதனால இது அல்லாஹ் நாடியது என்று சொல்லி அந்த அல்லாஹ் நாடினான் என்று சொல்லி அந்த பையனை திட்டாமல் அனஸ் திட்டாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அன்புதான் காட்டினார்கள். ஆனால் நாம் ஒரு விஷயம் அவரிடத்தில் சொல்லிவிட்டு அவர் ஏதாவது அது மறந்தாலும் கூட நாம் அவரை திட்டுகிறோம், அடிக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கருணை மிக்கவர்களாக இருந்திருப்பார்கள் சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. அதே போன்று அனஸ் நாயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை யாராவது அபூபக்கர் நாயத்தை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் நினைக்கிறேன். அப்பொழுது அந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவர் சின்ன பிள்ளை தானே, அப்பொழுது சிறுவர்கள் ஆனதை பார்த்துவிட்டு அங்கேயே போய் அப்படி நின்றுட்டாங்க, அப்படியே மறந்துட்டாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்தை மறந்துட்டாங்க. சற்று நேரம் சிந்தித்து சற்று நேரம் கழித்து வந்து ரசூலுல்லாஹ் வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து அந்த அனஸ் ரலியல்லாஹு நின்று அந்த விளையாடுற பிள்ளைங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ் திரும்பி கூப்பிட்டு போய் அந்த அபூபக்கர் நாயத்தை கூட்டிட்டு வாங்கம்மா அப்படின்னு ஒரு அன்பால சொன்னாங்க. ஆனால் அந்த அன்பால சொல்றேன் இரண்டாவது முறை எப்படியாப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு உலகத்தின் ரட்சகர் சையதுல் அன்பியா நபிமார்களின் தலைவர், அவர்கள் எவ்வளவு பொறுமையாக அன்பாக நடந்து கொண்டார்கள். ஆனால் நாம் இன்றைய காலத்தில் ஒரு மனிதனிடத்தில் ஒரு வேலையை சொன்னால் அந்த சிறுவன் ஏதாவது மறந்து விட்டாலும் அவரை அடிக்கிறோம், திட்டுகிறோம். ஏன் இந்த அன்பு எப்படிப்பட்ட என்பது என்றால், ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒருவன் கொலை செய்வதற்காக மக்காவுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சரி இரவு நேரம் ஆயிடுச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசலின் அருகில் நின்று இருந்தான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவு திறந்தார்கள், அந்த மனிதன் நின்று இருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்னப்பா செய்யற, இந்த மாதிரி முகம்மது என்ற ஒரு மனிதனை நான் கொலை செய்வதற்காக வந்தேன் அப்படின்னு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றார். அப்ப அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே ஒன்று திட்டிருக்கணும், இல்லை கதவை சாப்பிட்டு போயிருக்கணும். அப்படி இல்லாம வந்து எங்க வீட்டில் படுத்து அவங்க வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்க வச்சு உயர்ந்த உணவு கொடுத்து உயர்ந்த படுக்கைகளை கொடுத்து அவர்கள் படுக்க வைத்தார்கள். படுக்க வைத்து தஹஜ்ஜத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்திரித்து பார்த்தார்கள், அந்த மனிதன் காணாம். ஆனால் அந்த படுக்கையில மட்டும் சிறுநீர் கழித்துட்டு போய்விட்டார். ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுநீர் அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது உமர் நாயகம் அந்த இடத்துல வந்துட்டாங்க. உமர் நாயகம் இஸ்லாமிய இருக்கும்போது அந்த மனிதன் தெரியும் போல. அந்த மனிதன் வந்தப்ப இந்த மனிதர் யாருன்னு கேட்டப்ப ரசூலுல்லாஹி சொன்ன நான் தான் முஹம்மது அப்படின்னு சொன்னோன்னே அந்த மனிதன் இஸ்லாம் ஏற்று விட்டான். அப்பொழுது ஒரு மனிதனை பாசத்தால் நாம் இஸ்லாம் ஏற்க வைக்க முடியும். ஒரு மனிதன் துனியாவில் கோபத்தால் நாம் வெற்றியடைய முடியாது, ஆனால் பாசத்தால் வெற்றியடைய முடியும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பாசமிக்கவர்களாக இருந்திருப்பார்கள் நண்பர்களே. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாய் தந்தை இழந்து விட்டார்கள். அந்த ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு வந்து ஷாம் நாடுன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. அவங்க ஷாம் நாட்டில் வந்து தாய் தந்தை இழந்துட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் வந்து எடுத்து வளர்த்தினாங்க, தன் பிள்ளை போல் எடுத்து வளர்த்தினார்கள். அப்பொழுது ஷாம் நாட்டிலிருந்து யாராவது வியாபாரிங்க வந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் அந்த மதீனாக்கு வருவாங்க. வியாபாரிக்கு அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் வந்து இந்த மதீனாவுக்கு வியாபாரத்துக்காக அந்த ஷாம் நாட்டுல இருந்து வருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து அந்த ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு வைத்திருக்கிறது பார்த்து போட்டு அவங்க அந்த வியாபாரியை போய் தாய்க்கும் அவங்க தந்தைக்கும் போய் சொல்லுவாங்க. அவங்க தாயும் தந்தையை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பார்ப்பாங்க. அப்ப அந்த ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்களை அழைப்பார்கள். அதனால உலகத்திலே ரொம்ப பாசமானவங்க யார் என்று சொன்னால் தாயும் தந்தை தவிர வேற யாருமே ரொம்ப மிக்க பாசமானவர்கள் யாருமே இல்லை. அப்படியாப்பட்ட தாய் தந்தை அழைக்கும் போது கூட ரசூலுல்லாஹ் விட்டு வரக்க அவர்கள் மனசு இல்லை என்று சொன்னால் பொழுது அவர்கள் எவ்வளவு ஒரு பாசமுடையவர்களாக இருந்திருப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறகு அவர்கள் போய்விட்டார்கள். ஒரு கட்டத்தில் ஸைத் பின் ஹாரிஸாவா இருந்தது ஸைத் பின் முஹம்மது என்று கூட சிலர் கூற ஆரம்பிச்சிட்டார்கள். பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஒரு பாசமுடையவர்களாக இருந்திருப்பார்களா. அதே போன்று சிறுவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வார் என்று சொன்னால், நம்ம எல்லாம் இப்போ சிறுவர்கள் இங்கே விளையாண்டு கொண்டிருந்தாங்கன்னா அவார்டு கண்டுக்காம போயிடும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி விளையாண்டுட்டு இருக்கும் போது சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்க, உங்களை பார்த்து சலாம் சொல்லிட்டு போவாங்க. ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அன்பான முறையில் சிறுவர்களிடத்தில் நடந்து கொண்டார்கள். நாம் ஒரு சிறுவர்கள் தெரியாமல் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் நம்ம அவங்கள போட்டு அடிக்கிறோம், உசாட்ட மாட்டிடுறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு உலகத்தின் ரட்சகர், அவர்கள் சலாம் சொல்லி பணிவாக போகிறார். ஒரு சிறுவர்கள் மீது நாம் எவ்வளவு அன்பு வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சிறுவர்களுடைய கல்பாகியது மிகவும்
மிகவும் இலகிய கல்வி. ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு வச்சுக்கோங்க, உடனே அவங்க மனசு கஷ்டப்பட்டுருவாங்க. அவங்களுடைய கல்வி ரொம்ப லேசானது. நம்ம அவங்கள்ட்ட எவ்வளோ அன்பா நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மள்ட்ட பழகுவாங்க. ஒரு மனிதர்கிட்ட நீங்க போய் ரொம்ப ஹார்டா பேசுனீங்கன்னா அவர்கள் ஒரு மாதிரி கோபம் தான் போடுவாங்க, தவிர அவங்கள்ட்ட திருப்பி பேச தோணாது. ஆனால் பாசமுடைய நடந்தீங்கன்னா அவர்கள் எவ்வளவு பாசமுறை நம்ம நடக்கிறோமோ அந்த அளவு நம்மகிட்ட ரொம்ப பேசுவாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மடியில் சிறுநீர் கழித்த சஹாபாக்கள் என்று பலர் இருக்கிறார்கள். அது நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருந்தும் ரசூலுல்லாஹ், இப்ப நம்ம ஒரு புள்ள வாங்குறோம், அந்த புள்ள நம்ம மேல சிறுநீர் கழித்து அடுத்ததாடி அந்த பிள்ளைய வாங்க நம்ம மேல மனசு வராது, என்னடா சிறுநீர் கழித்துருமா என்று. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கவே இல்லை, வாங்கினாங்க சிறுநீர் கழித்து. அந்த மாதிரி எத்தனையோ பிள்ளை வாங்கிட்டாங்க. அப்பொழுது சிறு பிள்ளைகளிடத்தில் எவ்வளவு ஒரு அன்பான முறையில் நடந்து கொண்டார்கள். தன்னின் மீது சிறுநீர் கழித்தாலும் அந்த பிள்ளையை அவர்களாக அந்த மூஞ்சி சுழிக்கவில்லை, அடுத்ததாட்டி அந்த பிள்ளையை வாங்கும் போது பொழுது எவ்வளவு ஒரு அன்பான முறையில் நடந்து கொண்டிருப்பார்கள். அதே போன்று இந்த சிறுவர் மீது இரக்கம் காட்டுவது என்பது சுவனத்துக்கு நம்ம அழைத்து போகும். எப்படி என்றால், ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் பக்கத்துல ஒரு சின்ன பிள்ளை அழுதுகிட்டே இருந்துச்சான். அந்த மனிதர் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க. சாக்லேட் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளையை சமாதானம் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. அவர்களுக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது. அப்பொழுது ஒரு சிறுவன் மீது அன்பு காட்டும் போது சொர்க்கம் கிடைக்குது. அதே போன்று ஒரு விலாயத்தே கிடைத்தது. அப்படியாப்பட்ட சம்பவத்தை நான் கூறுகிறேன். ஒரு ஷேஃபு பின்னாடி ஒரு முரீதுமார்கள்லாம் காட்டுல நடந்து போயிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஈது, காட்டுல போயிட்டு ஒரு புள்ள அழுதுகிட்டு இருக்கு. அப்ப அவங்க ஷேஃப் கேட்கறாங்க, இந்த பொருளே யார் பொறுப்பெடுத்துக்கிறா அப்படின்னு கேட்டோடனே ஒரு முரீது கை தூக்குறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, ஷேஃப் சொன்னாங்களாம், உங்களோட விலாயத்துக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னாங்களாம். அவங்க பேர் தான் ஷேக் ஷஃபீக் பல்லுகு ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இப்பொழுது ஒரு சிறு பிள்ளைகளுக்கு தான் இரக்கம் காட்டினார்கள். ஆனால் அவர்கள் எத்தகைய ஒரு அந்தஸ்து அடைந்தார்கள் பார்த்தீங்களா, விலாயத்தை அடைந்து விட்டார்கள். பொழுது சிறுவர் மீது இரக்கம் காட்டுவது என்பது மிக மிக உச்சகட்டமான ஒரு விஷயம். அதே போன்று நாம் ஆலிமா இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய வம்சம், ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசா இருக்கும். அப்படியாப்பட்ட நாம் ரசூலுல்லாஹ்வுடைய செயலை நாம் செய்வது மிகவும் கட்டாயமாக இருக்கும். இதனால் சிறுவர்கள் மீது மிகவும் அன்பு காட்டி பாசமுடையவர்களாக நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.